ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் இங்கே வர்ற பக்தர்கள் தங்களுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க இறைவனால் அவங்களுக்கு என்ன உண்மையான விஷயங்கள் முடிஞ்சிருக்கோ அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியும் அப்படின்றதுக்கு இவங்க சொல்கின்ற அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். சார், உங்கள் பேர்? என் பேர் சதீஷ்குமார். பாப்பா? பையன் பேர் அர்ஷத், பொண்ணு பேர் சஞ்சனா, மனைவி பேர் கவிதா. கவிதா. அவங்க வேலைக்கு போகிறாங்களா? வேலைக்கு போகல. நீங்கள்? நான் வேலைக்கு போயிட்டு. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? சர்வீஸ் இன்ஜினியர், சிஸ்டம் சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கேன் ஆழ்வார்பேட்டில். ஆழ்வார்பேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் வீடு? வீடு விநாயகபுரம். விநாயகபுரத்தில் இருக்கீங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 7 வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன். 7 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க. இந்த 7 வருஷமாக நீங்கள் வரும்போதுக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்கு அப்படின்றத யார் உங்களுக்கு சொன்னது? எனக்கு என்னோட மாமா சொன்னாங்க இந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு தொடர்ந்து கீழே விபத்து நடந்துட்டு இருந்தது. என்ன விபத்து நடந்தது உங்களுக்கு? எனக்கு பைக் ஆக்சிடென்ட், அம்மாவுக்கு கீழே இவங்களா விழுந்து ஒரே வருஷம் 3 மாசத்துக்குள்ள 3 பேருக்கும் அடுத்தடுத்து நடந்தது விபத்துகள். அது மாதிரி நடந்தது. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஸ்கூட்டர்ல நடந்தது. இவங்களுக்கு வீட்லயே இவங்க விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு வந்தீங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சோம். கோயிலுக்கு வர ஆரம்பிச்சு இவர்கிட்ட வேண்டிட்டு 9 நாள் இது பண்ணி நீங்க சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க 9 நாள் 9 அபிஷேகங்கள் முடிச்சிங்க. ஆமா. குழந்தைக்கு பழங்கள் வச்சு கடைசி 9ஆவது நாள் பழங்கள் வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சி எல்லாருமே நல்லா எழுந்துட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க. இவருக்கு வேண்டிட்டு வந்தோம். ஆண் குழந்தை. முதல்ல உங்களுக்கு பெண் குழந்தை. அதுக்கு அடுத்தது இவன் நின்னாரு. ஆண் குழந்தை இதுவாச்சு. அவனுக்கு என்ன பேர் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க? அர்ஷத். சரி, ஓகே ஓகே. இப்போ குழந்தைக்கு என்ன வயசாச்சு? குழந்தைக்கு இப்போ 3.5 வயசு ஆகுது. 3.5 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்க வந்தீங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வாகனம் ஒய்ஃபோட வண்டி ஸ்கூட்டர் திருடு போச்சு. அது கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு. அது எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு? ஒரு 15 நாள்ல எனக்கு கிடைச்சிருச்சு. அதாவது 9 நாள் சுத்தினீங்க. சுத்தி அந்த 15ஆவது நாள் உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. வண்டி கிடைச்சது திருப்பியும். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு. இப்போ இது வரிசையா உங்களுக்கு பல விஷயங்களை முடிச்சு கொடுத்துருக்காரு கடவுள், இல்லைங்களா? நீங்களும் சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. வாரம் வாரம் வரீங்க சாமி கிட்ட. அவர் வேண்டிட்டு போறீங்க. பல விஷயங்களை அவர் நடத்தி கொடுத்துட்டே தான் வராரு. இப்போ நீங்க உங்களோட நினைவுகள் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சாமிகிட்ட? இந்த கோயிலுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வர வேண்டியது. எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் முடிவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும், இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அதெல்லாம் முடியும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.